நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஸோ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ இது ஒரு முடிச்சு மாதிரி போடணும். இந்த ஒரு த்ரெட் வந்து ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. மேலே இப்படி வச்சு இந்த த்ரெட்டை வந்து அடியில் விட்டு மேலே நான் எடுக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்லிப் நாட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளார என்னோடய த்ரெட்டை நீடில் விட்டுக்கிறேன் நான். இங்கே இருக்க ஒரு லூப் ஒரு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லூப்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த லூப்புக்குள்ளார என் நீடில் விட்டு, என் நீடில் வந்து ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வர அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிறப்ப நான் வந்து விட்டு சைஸ் மாற்றிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து நீடில் வந்து க்ராஷே பண்ணும்போது நீடிலோட ஹெட்டு வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காப்புல வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த 2 த்ரெட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கணும்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் எப்படி பிடிப்பேன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடும். ஸோ நான் வந்து இந்த லாங் த்ரெட்டை வந்து இப்படி என் விரலில் சுற்றிக்குவேன். ஸோ இவ்வளோ கேப் இருக்காப்புல வச்சு நான் சுற்றிக்குவேன். அப்புறம் இந்த ஷார்ட் த்ரெட்டை வந்து நான் இப்படி ஹோல்ட் பண்ணிக்குவேன். இல்லைன்னா நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்படி வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 த்ரெட்டையும் நான் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் உங்களோட நீடிலோட ஹெட் வந்து என்னை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த நீடிலை வந்து இப்படி நான் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறேன். நான் த்ரெட்டுக்கு அடியில் விட்டு ரொட்டேட் பண்ணி இந்த ஹெட்டில் வந்து நான் வந்து அந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இந்த முதல்ல இருக்க லூப்புக்குள்ளார விட்டு நான் எடுக்கிறேன். இதுதான் செயின் ஸ்டிச்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ என் நீடில் வந்து கிளாக் வைஸ் நான் த்ரெட்டுக்கு அடியில் விட்டு இப்படி சுற்றி அதை அந்த ஹூக்கோட ஹெட்டில் ஹோல்ட் பண்ணி ஏன் முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு நான் எடுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜடா பின்னுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் பாருங்கள், ஹூக்கை வந்து நான் கீழே இருந்து விட்டு, ஸோ கிளாக் வைஸாக இப்படி விட்டு த்ரெட்டை வந்து நான் இந்த ஹெட்டில் ஹோல்ட் பண்ணி முதல்ல போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்டு பழகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லூப்போட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக வரும். பார்த்தீங்கன்னா இங்கே ஜடை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ லூப்போட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு போட்டு கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சு போடுங்க. அப்புறம் பழக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே வர ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி. திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு லூப்பு முன்னாடி போட்டிருக்க செயின் ஸ்டிச் இது. ஸோ கிளாக் வைஸாக நான் த்ரெட்டுக்கு அடியில் ஹூக் கொண்டு போய் ரொட்டேட் பண்ணி அந்த ஹூக்கில் வந்து அந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்குள்ளார நான் விட்டு எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லூப்போட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வச்சு போடுங்க. அப்போ ஈஸியாக வரும். போக உங்களுக்கு வந்து லூப்போட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ 2-3 தடவை இதையே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துருக்கு பாருங்கள். இதுதான் எது பின்னுறதா இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க.